வணக்கம். ஸ்டாண்டப் காமெடி மூலியமா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுருக்காரு. வேற யாரையுமே இல்ல. நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள. பொதுவா ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரோட ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்கள் நம்ம கிட்ட பேசுறப்போ, இல்ல நம்ம அவங்க கிட்ட பேசுறப்போ என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம ஊர் ஸ்டாண்டப் காமெடி மொக்க போடுவாங்கங்க. என்னங்க காமெடி பண்றாங்க? அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களாம் கூட்டு உட்கார வச்சிடுறாங்க. இதுல டிக்கெட் வாங்கிட்டோம்ன்றதுக்காக வேற வழி எல்லாம் சிரிக்கிறாங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்கு. அந்த குரூப் ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற வேர்ல்டுக்குள்ள பூந்துட்டு பார்த்தீங்கன்னா, காமெடி அப்படிங்கிற விஷயத்தையே நின்னுகிட்டே கொலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுலாம் இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமா நிறைய ஸ்டாண்டப் காமெடி பீஸுகளை நம்மளால பார்க்க முடியும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவர் மியூசிக் எல்லாம் பயன்படுத்தி நிறைய ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணுவார். இந்த மாதிரி 1-2 பேர் நிஜமாவே டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அத்தி பூத்தார் போல் சில காமெடிலாம் வந்துடும். ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமாக பேசி அதை ஒரு காமெடின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுருக்காரு. அதை கூட நம்ம விமர்சிச்சுலாம் பேசியிருக்கோம். இன்னொரு ஸ்டாண்டப் காமெடி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 வருஷம் முன்னாடி மகேஷ் பாபுடைய ஆக்டிங்கை பற்றி ஒரு ஸ்டாண்டப் காமெடி பீஸ் ஒன்று பண்ணி அது ஆந்திராவில் இருக்க நிறைய பேருக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவருக்கு கொலை மிரட்டல் தான் விடுச்சிருந்தாங்க. இப்போ தேர்தல் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேர்தல் சம்மந்தப்பட்டு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சாங்களா, இல்லை நிஜமாவே நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மேலே இந்த ஸ்டாண்டப் காமெடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரா பாசம், அளவு கடந்து பாசம் என்னன்னு தெரியல. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பீஸ் ஒன்று பண்ணுறாரு. அது ஒரு பெரிய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உண்டான ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடி பீஸ் தான். அதில் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே பாலிடிக்ஸில் டிஎம்கேடைய அந்த பார்த்தீங்கன்னா அந்த தந்தை மகன், அவருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதவி ஏற்றுக்கிறது. அதில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட்டி சிஎம் ஆகிறதுக்கான தகுதி, இது எல்லாத்த பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார். அதில் நல்லா வச்சு செஞ்சிட்டாரு. என்னடா இது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு, டிஎம்கே வேற செய்யறாரு, இவரை சங்கின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அடுத்து ஒரு 5 நிமிஷம் போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபியும் வச்சு செய்யறாரு. ஸோ நிஜமாவே நம்மளுக்கு நிறைய நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய ஸ்டாண்டப் காமெடி சில நேரத்தில் இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னா கூட இந்த பீஸ்ல நானே பாத்தீங்கன்னா நிறைய காமெடிக்கெல்லாம் சிரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு சார்பா இவர் பேசுறாரோ, இவர் மேல பழிய போட்டுடலாம் அப்படின்னு பார்வையில பார்த்துட்டே இருக்கும்போது அப்படிலாம் இல்லப்பா, எல்லாரையும் கலாய்க்கிறான். அதில் குறிப்பாக ஒரு ஸ்பெஷல் பாசத்தை வச்சு நம்ம உதயநிதி அவர்களை கலாய்ச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. முக்கியமாக அந்த ஸ்டாண்டப் காமெடி அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா என்ன தகுதிடா உனக்கு இருக்கணும், அது உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலின் சொல்லியிருப்பாங்க, ஏங்க எல்லாருமே என்னை ஏங்க கேட்குறீங்க, என் பையனுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா, ஏங்க என்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுறீங்க, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை தேவைதானே அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல என்ன சொல்லியிருப்பாங்களா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட, நீங்கள் கவலைலாம் படாதப்பா, 10th மட்டும் பாஸ் பண்ணுறப்பா. எல்லார் வீட்லேயும் சொல்லுவாங்களாம் 10th மட்டும் பாஸ் பண்ணிட்டு வாழ்க்கை முன்னேறிடும் சொல்லிட்டு. ஆனால் மற்ற வீட்டிலலாம் 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 12th அதே டைலாக் சொல்லுவாங்க, திருப்பி காலேஜ்லையும் அதே டைலாக் சொல்லுவாங்க, அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் அதே டைலாக் சொல்லுவாங்க. பட் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிஜமாவே அந்த டைலாக்கை மீன் பண்ணியே சொல்லியிருக்காங்க, நீ 10th மட்டும் பாஸ் பண்ணு, அதற்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 10th மட்டும் தான் பாஸ் பண்ணாரு. அவர் டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப காமிக்கலா. அவர் காலேஜ்லாம் படிச்சிருக்காரு, பட் என்ன படிச்சாரு, எவ்வளவு முடிச்சாரு, என்ன பர்சன்டேஜ்லாம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் கூட கலாய்ச்சிருக்காரு இந்த காமெடியில். ஸோ பேசிக்காக இந்த மாதிரிலாம் நடக்காதே, எப்படி யாரோ நம்மளை இப்படிலாம் ஸ்டாண்டப் காமெடியில் கலாய்க்கிறாங்க, ஒரு பயத்துலலாம் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, முழுக்க முழுக்க இவருடைய சாதி, இவருடைய மதம், இவருடைய பின்புலம் எல்லாத்தையுமே தேடி ஆராய்ச்சி அதன் மூலியமா ஏதாவது ஒன்று பண்ணி இவர் மேலே கரிய பூசலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இதில் உஷாரா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே இவர் சங்கினி ஈஸியாக முத்திர குத்திலான்னு பார்த்தா பிஜேபியும் வச்சு செஞ்சு வச்சிருக்காரு. பிஜேபிக்கு ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லாருமே கொஞ்சம் படிப்பறிவு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன பிஜேபியை கலாய்க்கிறதுக்கு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து சைடுமே அடித்தாலும் உதயநிதி ஸ்டாலினை கொஞ்சம் செதுக்கி செஞ்சிருக்காரே அப்படிங்கறதுனால இந்த கிளிப்ஸ்லாம் ரொம்ப வைரல் ஆகி டிஎம்கே ஹேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டிவிகேவோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியவாதிகளும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடிக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறத முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. திருப்பி பார்த்தாலும் சலிக்காத இந்த ஸ்டாண்டப் காமெடி கிளிப்பு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் பரவி ஓடிட்டு இருக்கு. நீங்க பார்த்து உங்களுக்கு நிஜமாவே சிரிப்பு வந்தா சிரிங்க, கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் நடப்பு. அதுல என்ன ஒண்ணுன்னா, அவர் என்னதான் கிண்டல் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் அவர் சொன்னது பொய்யா தெரியல, நியாயமா தான் இருந்தது. ஏன்னா நடந்த ஒரு விஷயம், ரீசனாக நடந்த சம்பவம் அப்படி. ஏன்னா நேர்காணல், அதாவது யாரெல்லாம் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நேர்காணல் இன்டர்வியூ வைக்கிறாங்களாம் டிஎம்கேல. இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது இவங்களுடைய தாத்தா, உதயநிதி அவர்களோட தாத்தா காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி உட்காந்துருப்பாரு, இங்கே துரைமுருகன், இங்கே வந்து ஆற்காடு வீராசாமி, அது மாதிரி வந்து முக்கிய தலைவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி வந்து ஸ்டாலின் ரொம்ப பவ்யமாக உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட வந்து உன் பேர் என்ன, இனிஷியல் என்ன, கேவா, கேனா யாருன்ற லெவலுக்கு நம்மளுக்கே கெடுப்பார அளவுக்கு கேள்வியெல்லாம் கேட்டு இவங்க வந்து நியாயமாக இன்டர்வியூ நடத்துகிறாங்களாம். அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிளாக் பேண்ட்டு ஒயிட் டிஷர்ட் போட்டு அதே மாதிரி பவ்யமாக உட்கார்றாரு. துரைமுருகன் மட்டும் இன்னும் ஆக்டிவாக இருக்கனால அவர் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ் பாரதி இன்னும் மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் இருக்கவங்களாம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் யார், சேப்பாக்கத்தில் எம்எல்ஏவா, எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஏங்க நடிங்க, ஓகே, இரிட்டேட் ஆகிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக இருக்காராம், பையன் அதனால பவ்யமாக வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்காராம், தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாரா இல்லையான்னு அவருக்கே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கான். நம்மளாம் 12th எக்ஸாம் 10th எக்ஸாம் போகிறப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் மாதிரி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுநீதி சோழன் மாதிரி தராசில் முள் இப்படி இப்படி ஆடாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பையன் கூட மறந்துட்டு அவர் யாரோ அப்படின்னு நினச்சி வந்து ஏதோ ஒரு உடன்பிறப்பு பாண்ட் சட்டை போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாராம். இதுக்கப்புறம் இன்னொரு கூத்து வெளில வந்தோன்னே ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, என்னங்க கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு, ஐயோ தெரியலேங்க, அவங்க தான் வந்து பார்த்து சொல்லணும், என்னால் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் காதலேனும் தேர்வெழுதி மாதிரி வந்து இவர் வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காரா. அதை பார்த்து நம்ம வந்து ஐயோ இவருக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பைட்டிங்கில் வந்து நிலைமையில் நம்ம வந்து உச்சத்தில் இருக்கணுமா. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நிஜமாவே வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் கலாய்ச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து தோணுது. இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கூத்து தான் பெரும் கூத்தாக இருக்கும்னு பார்த்தா வந்து ஒரு கட்சியில் வந்து கூத்து தான் அந்த கட்சியே. ஏன்னா வந்து சீமந்தத்துக்கு யாருக்காவது நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்புக்கு வந்து போகிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி படை அப்படின்னு வச்சுக்க அந்த கட்சியோட தலைவர் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட தொண்டர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கண் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவங்க வேட்பாளர் அறிவிக்கிற வேட்பாளர் எல்லாருக்குமே வந்து பின்னணி அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு எல்லாம் வச்சிருப்பான், தளபதிக்கு நான் எவ்வளோ நாள் போஸ்ட் ஓட்டியிருக்கேன் தெரியுமா, எனக்கு சீட்டு கிடைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க பீப்புளை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு யாருக்கெல்லாம் காசு இருக்கோ, பின்புலம் இருக்கோ, ஏதாவது தொழில் வச்சிருக்காங்களோ, ஏற்கனவே பெயர் கொண்டவங்க, இவங்கள மாதிரி எல்லாருக்குமே தேடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே திடீர் தளபதி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இவங்க திடீர் தளபதி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே குமரிட்டு இருக்காங்களாம். இந்த டிஎம்கே ஃபேமிலியில் இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். உதயநிதி அவர்களை அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவருக்கு தகுதி இருந்தால் மட்டுமே இன்டர்வியூவில் அவர் பாஸ் ஆனால் அவர் வந்து திருப்பியும் சேப்பாக்கத்தில் நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பேருக்கு கொஞ்ச நாள் துணை முதல்வராக இருப்பார். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்கலாம். அப்புறம் வந்து முதல்வராக வந்து உதயநிதி அவர்களை மாற்றி நம்மக்கிட்ட வந்து பழக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, டெல்லிக்கு போய் டெல்லியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டெல்லியை நான் பார்த்து விட மாட்டீங்களா, என்னை அப்படியே ஒதுக்கி விட்டலாம்னு பார்க்குறீங்களா, என்னோட ஆதரவாளர்கள்லாம் வந்து ஏற்கனவே ஒதுக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்க கனிமொழி இப்போ விட்டால் எப்போவுமே கட்சியை பிடிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூத்துக்குடியில் எம்பியாக இருக்காங்க, கொஞ்சம் செல்வாக்கும் இருக்குது, ஓரளவுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்சியில் பல பேர் மேலே அதிருப்திகள் இருந்தாலும் பல பிரச்சனைகள் நடக்கும்போது சமீபத்தில் விளாத்திக்குளம் பிரச்சனை கூட வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோலுக்கு கனிமொழியை தான் அனுப்புறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிற அவங்க களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய ஆளு கம்பேரிட்டிவ்லி அப்படிங்கிற புரிஞ்சுட்டு கட்சியில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருச்செந்தூர்லையோ இல்லை தூத்துக்குடியில நிற்கிறதுக்கான மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்களாம். இது கனிமொழிக்கு தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சே தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கனிமொழிக்கு நல்லா தெரியும் டெல்லி அரசியல்னு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே முடியாது. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு சீட் வாங்கி போட்டியிட்டால் மட்டுமே லோக்கல் அரசியலையும் கலக்க முடியும். ஃபியூச்சரில் தலைவர் அந்த பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியிட முடியும், அந்த ஒரு ஸ்டாண்டில் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக காய நடத்திட்டு இருக்காங்களாம். கடவுள் எப்படி ஆப்ப வைக்கிறான் பார்த்தீங்களா, நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணியே வந்து அந்த பொதுவான கட்சி அப்படிங்கிற பேரை உடைச்சி இன்னைக்கு வந்து உங்களோட வாரிசுகளுக்கே வந்து சீட்டுகள் பதவிகள் கொடுத்தாலும் உங்கள் குடும்பத்திலேருந்தே ஒருத்தங்க வந்து அதை சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு தலைவலியா மாறுவாங்க அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்க்கல. எனிவே ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இதே மாதிரி டீசென்டான ஸ்டாண்டப் காமெடி. அது நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தாவை கூப்பிட்டுட்டே இருந்தாரு, கெட்ட வார்த்தைலாம் போட்டு. அந்த விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கலாம். மற்றபடி இது ஒரு நல்ல காமெடி தான், குட் அட்டெம்ப்ட். தொடர்ந்து இதை போன்று வந்து இவரை மட்டும் இல்ல எல்லா அரசியல்வாதிகளையும் வந்து செய்யணும். ஏன்னா விமர்சனத்துக்கும் நையாண்டிக்கும் யாரும் அப்பாற்பட்டவர்கள் இல்லை. எங்களுடைய நாளை அந்த ஒரு 6 நிமிஷம் கிளிப்பு மூலியமா நீங்க வந்து சந்தோஷமாக்குனதுக்கு மிக்க நன்றி. முடிஞ்சா நீங்களும் அந்த கிளிப்பை பார்த்துருந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஐயோ இன்டர்வியூ ரிசல்ட் வேற வரும், உதயநிதிக்கு சீட்டு கிடைக்குமா தெரியலப்பா, பொறுத்திருந்து பார்ப்போம்.